அப்போ சிவா 2 நாள் டெல்லியில தான் இருக்க போறான். இந்த 2 நாள்ல சிவா சக்தியை பார்க்காம இருக்கணும். எப்படி தடுக்கிறது? சிவா, இந்த 2 நாள் நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க? ஹோட்டல்ல தான். சிவா இந்த 2 நாள் ஹோட்டல்ல தங்கினா அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நமக்கு தெரியாம போயிடும். ஸோ சிவா நம்ம கண் பார்வையிலேயே இருக்கணும். அப்போதான் சக்தியை மீட் பண்ணாம பார்த்துக்க முடியும். என்ன சிவா நீங்க ஏன் ஹோட்டல்ல தங்கணும்? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமே. இல்ல வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு வீண்? நான் ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டேன். ஸோ அங்கேயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்ன சிரமம் இருக்கு? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தானே இருக்கு. ஸோ நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஐயோ இருக்கட்டும். I'll take care of myself. Come on சிவா, you my guest. நான் தானே உங்களை கவனிச்சுக்கணும். அதுக்கு இல்ல. சி, எனக்கு கையில் அடிப்பட்டப்போ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. என்ன ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போனீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இதை நீங்க கண்டிப்பா மறக்க கூடாது. நீங்க டெல்லியில இருக்கிறது 2 days 10 days ஏன் கெஸ்ட் ஹவுஸ்ல மட்டும் தான் ஸ்டே பண்ணணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்தாங்க. தேங்க்யூ. வச்சிருங்க. பாலான, இவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாரு. இவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கூட இருந்து கவனிச்சுக்கணும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். ம். சிவா, நீங்க ஸ்டே பண்ற ரூமை பாத்துடலாமா? ஓ ஷியோர். வாங்க. அண்ணா பாலாண்ணே. சொல்லுங்க தம்பி. சிவாவை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் எங்கேயும் வெளியில போக கூடாது. மீறி போனா உடனே எனக்கு தகவல் சொல்லணும். சரிங்க தம்பி. எப்படியோ சிவாவை இன்னைக்கு சக்தியை பார்க்க விடாம பண்ணியாச்சு. இனி சிவாவை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். சிவாவை கம்பல் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சாச்சு. ஆனா இங்க சிவா இருக்கிற வரைக்கும் சக்தியை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கே. விடக்கூடாது. 2 பேரையும் மீட் பண்ண விடக்கூடாது. சிவா டெல்லியில இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். உடனே டெல்லியில இருந்து சிவாவை சென்னைக்கு அனுப்பியே ஆகணும். என்ன பண்றது? ஹலோ, நான் யோகி பேசுறேன். ஆதித்யா யோகி. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சென்னையில இருந்து உங்க கம்பெனிக்கு வந்திருக்கிற சிவாவுக்கு நீங்க நாளைக்கே கான்ட்ராக்டை ஓகே பண்றீங்க. சார் அது வந்து சொன்னது ஆதித்யா யோகி. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். குட். நீங்க இருந்தா தானடா சக்தியை மீட் பண்ண முடியும். கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா சென்னை போய் தானே ஆகணும். நீ அவளை சந்திக்க எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை விட மாட்டேன். சக்தியை நீ சந்திக்கவே கூடாது. சந்திக்க கூடாது. அச்சோ, மில்கி பாய் 6 கால் பண்ணிருக்கானே. அப்பயே கால் பண்ணணும்னு நினைச்சோம். சுத்தமா மறந்துட்டேனே. மில்கி பாய் திட்ட போறான். சரி, கால் பண்ணி பார்ப்போம். அச்சோ, அவனே கால் பண்றானே. சாரி மில்கி பாய். வாங்க மில்கி
நான் உங்க மேல கோபமா இருக்கேன். உங்க கோபம் சரியானதுதான். அதுக்கு மில்கி மேனுக்கு வேணா பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? அதெல்லாம் வேணாம். மில்கி மேன் பாவம். அம்மா, நீங்க ஏன் ரெஸ்டாரண்ட்க்கு வரல? இல்ல மில்கி பாய், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். வந்தீங்களா? அப்புறம் ஏன் என்ன பார்க்காம போனீங்க? என் மேல ஏதாவது கோவமா? சேச்சே, மில்கி பாய் மேல யாரா கோவப்படுவாங்களா? நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேனா அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. அச்சச்சோ. அதனால அவரை அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அதான் என் மில்கி பாயை என்னால பார்க்க முடியல. மிஸ் பண்ணிட்டேன். சோ சாரி மில்கி பாய். பரவாயில்ல, ஹெல்ப் தானே பண்ணீங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா சின்னதா வருத்தம் இருக்கு. என்ன மில்கி பாய் வருத்தம்? இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணலான்னு எங்க அம்மாவையும் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அதான் வருத்தமா இருக்கு. அச்சச்சோ, மில்கி பாய் வருத்தப்படக்கூடாதே. என்ன பண்ணலாம்? சரி, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கே வந்து உங்க அம்மாவை நான் மீட் பண்றேன். ஓகேவா? நிஜமாவா? கண்டிப்பா. ஐ ஜாலி. ஓகே மில்கி பாய், டைம் ஆயிடுச்சு, நீங்க தூங்குங்க. நாளைக்கு நாம மீட் பண்ணலாமா? ஆமா, இந்த மில்கி மேன் மேல உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? அதான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டீங்களே, அதனால கோவம் போயிடுச்சு. குட் பாய். பாய் மில்கி மேன். குட் நைட். பாய் மில்கி பாய். குட் நைட். நான் இங்க இருக்கேன். வாங்க உட்காருங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வெல்விஷர். என் பேர் ரமேஷ். இப்ப எதுக்காக நீங்க என்ன இங்க வர சொன்னீங்க? என் ஹஸ்பண்ட பத்தி வேற தப்பு தப்பா பேசுறீங்க. சாரி மேடம், ஐ நோ அபவுட் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட். ஒரு சின்ன திருத்தம் தான். உங்க ஹஸ்பண்ட பத்தி நான் தப்பா பேசவே இல்லை. அவர் கூட சுத்துற அந்த பொண்ணத்தான் தப்பான பொண்ணுன்னு சொல்றேன். யார் இந்த பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். அதுதானே உங்களை கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி கூலா ஒரு ஜூஸ் குடிங்க. ஐயோ, எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க விஷயத்த மட்டும் சொல்லுங்க. பேரர் சார் 2 ஜூஸ். ஓகே சார். ஏங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், உங்களுக்கு நல்லது செய்யணும்னு கூப்பிட்டுருக்கேன். நீங்க என்னடான்னா இப்படி டென்ஷன் ஆறீங்க? நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அது நல்லதா இல்ல கெட்டதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், விஷயத்துக்கு வருவோம். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். அவருக்கும் உங்களுக்கும் லவ் மேரேஜ் ஆமே கேள்விப்பட்டேன். இந்த காலத்துல லவ் மேரேஜ்னாலே மோஸ்ட்லி சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சுந்தரும் சந்தோஷமா வாழ்ற கூட்ட கலைக்கிறதுக்கு பருந்து மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கா உங்க லைஃப்ல. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சொல்றதுக்கு தானே நீங்க வர சொன்னீங்க. பிரில்லியன்ட் ஆன்சர். எஸ், அந்த பொண்ணை பத்தி சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நெருக்கமான பொண்ணு தான் அவ. எனக்கு தெரிஞ்சவளா? யார் இது? உங்க தங்கச்சி. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? எஸ், அவளே தான். சுந்தர் மேல ஒருதல காதலா இருந்தது. இப்போ அந்த காதலை அவ நிறைவேற்றிக்கிற வேலையை செய்ய தொடங்கியிருக்கா. உங்க ஹஸ்பண்ட அவ வலையில விழாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு இங்க கூப்பிட்டேன். மேடம், உங்க பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியுது. இது எப்படா இவனுக்கு தெரியும் தானே பாக்குறீங்க. ஐஸ்வர்யாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தான் அவ ஹஸ்பண்ட்.
நீங்க ஐஸ்வர்யா ஹஸ்பண்டா? எஸ், ஐஸ்வர்யா என்னை ஏமாத்திட்டா. நான் கல்யாணம் பண்ணும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னான். அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்க பாருங்க மேடம், ஐஸ்வர்யா சுந்தர பழிவாங்கத்தான் நல்லவ மாதிரி அவன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ நடிப்பை உண்மைன்னு நம்பி சுந்தரும் ஐஸ்வர்யா சொல்றதுக்கெல்லாம் கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். நீங்க இந்த விஷயத்த புரியுது மேடம். சுந்தர் கிட்டே சொல்லிருக்கலாமேன்னு தானே கேட்க வரீங்க. ம், சொல்லாம இருப்பனா? ஆனா சுந்தர் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா என்னை பத்தி தப்பு தப்பா அவர்கிட்ட போட்டு கொடுத்துருக்கா. அதனால நான் பேச போனாலே சுந்தர் என்ன அடிக்கிறாரு. ஐயோ, மேடம், நீங்க யோசிக்கிறத பார்த்தா நான் சொல்றத நீங்க இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். வேணும்னா என் கூட வாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிறேன். ஓகே. வாங்க போலாம். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ம், ஓகே. ஐயா, காஃபி டீ ஏதாவது? இல்ல, எனக்கு இப்ப எது வேணாம். ஆ, யோகி, ஆ, அம்மாஜி. என்னப்பா போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, நல்லபடியா முடிஞ்சதுமா. பஹுத் படியா. ஐயோ, என்னாச்சுப்பா? ஆ, யோகி, கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க? பயப்படாதீங்க மாஜி, ஒண்ணும் இல்ல, சின்னதா அடிபட்டுச்சு. என்னப்பா நீ இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க? சின்ன அடின்னு சொல்ற? அம்மாஜி, இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இது சாதாரண சின்ன அடிதான், விடுங்க. சரிப்பா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. ம், சரி அம்மாஜி. யோகி, ஆ, என்ன அம்மாஜி? நாளைக்கு ஹோலி பண்டிகை. ஆ, ஞாபகம் இருக்கு அம்மாஜி. அதுக்கு இல்லப்பா, வீட்ல பூஜை வச்சிருக்கேன். அதுக்கு சக்தியையும் கூப்பிடேன். அவ நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கலாச்சாரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்குவா. அப்படியே நம்ம கூட பழகி நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அம்மாஜி. சக்தி மட்டும் எப்படி அவ தனியா வரமாட்டா? அது எனக்கும் தெரியும்பா. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப் எல்லாரையும் ஹோலி கொண்டாட கூப்பிடு. அப்படியே சக்தியையும் கூப்பிட்டுடு. சரி அம்மாஜி. ம்.
பாஸ் கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்க சார். நாளைக்கு நம்ம வீட்டில் ஹோலி பண்டிகை, அவசியம் வந்துருங்க. நிச்சயமா வந்துடுறேன் சார். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்லணும். நானே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். இல்லை, அது சரியா இருக்காது. நானே இன்வைட் பண்ணிடுறேன். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணவங்க நம்பரை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். நான் செக் பண்ணிட்டு இமிடியேட்டா உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். தேங்க்யூ சார். ஹலோ. சக்தி, நான் யோகி பேசுகிறேன். சொல்லுங்க சார். நாளைக்கு நம்ம வீட்டில் ஹோலி பண்டிகை வச்சிருக்கோம். வீட்டில் பூஜை இருக்கும். அம்மா அதுக்கு எல்லாரும் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம ஸ்டாஃப் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கேன். மறக்காம நீங்களும் வந்துருங்க. ஓகே சார். மறக்காம புகழையும் உங்க கூட கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா சார். அப்புறம் வரும்போது மறக்காம ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துருங்க. ஏன்னா அதான் ட்ரெஸ் கோட். ஷோர் சார். வச்சுட்டுமா? ஆ. ம். சரி ஐஸ்வர்யா, நான் கிளம்புறேன். சுந்தர், இருங்க சுந்தர். வீடு வரைக்கும் வந்துட்டு காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உட்காரு. ஐஸ்வர்யா, சாரி ஐஸ்வர்யா. எதுக்கு? உன் ஹஸ்பண்ட் ரமேஷ் அடிச்சதுக்கு. ஆனால் நான் அடிச்சிருக்க கூடாது. கொஞ்சம் டென்ஷன் ஆனதில் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். சாரி. சச்சா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சுந்தர். அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட ஹஸ்பண்ட். அதான். சுந்தர், நான் அவனை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டு பல நாள் ஆச்சு. இப்ப அவன் யாரோ நான் யாரோ. நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அண்ணா இங்கே தான் நிற்பாடுங்க. வாங்க அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க தம்பி. வாங்க மேடம். வாங்க. இன்னைக்கு நீ கையும் களமா மாட்டினடா. என்னையும் அடிக்கிற. இவதான் எல்லாத்துக்கும் காரணமா? அப்போ இவளுக்காக தான் என் நகையெல்லாம் எடுத்தாரா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அப்புறம் சுந்தர், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ, நீயும் கேர்ஃபுல்லாக இரு. டோரை லாக் பண்ணிக்கோ. சுந்தர், சொல்ல ஐஸ்வர்யா. அந்த ரமேஷ் ரொம்ப மோசமானவன். நீங்க அவனை அடிச்சதுனால உங்க குடும்பத்தை கலைக்க என்ன வேணாலும் செய்வான். மீனாட்சி கிட்ட நம்மளை பத்தி தப்பா சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். புரியுது. நான் இன்னைக்கே மீனாட்சிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் கிளம்புறேன் ஐஸ்வர்யா. வரேன்.
யோகி அ, என்னப்பா சக்தி வந்துடுவாளா? ஆ, ஏம்மா அப்படி கேக்குறீங்க? இல்ல பையனுக்கு நம்மள பிடிக்காது, அதான் பையனுக்காக இங்க வராம இருந்துடுவாளோன்னு கேட்டேன். அப்படிலாம் அவ பண்ண மாட்டாமா. சக்தி கண்டிப்பா வருவா. ம், அவ மட்டும் வந்துட்டா அப்புறம் சக்தி உனக்கு தான். ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி சக்தி வருவாளா மாட்டாளா? இதுக்கும் ஒரு வாட்டி கால் பண்ணி பார்க்கலாம். யோகி சார். சொல்லுங்க சார். ஆ, என்ன சக்தி கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கோம் சார். பூஜைக்கு முன்னாடி வந்துடுவீங்களா? கண்டிப்பா சார். புகழையும் கூட்டிட்டு வரீங்களா? ஆமா சார், அவளும் தான் வரா. ஓகே, சரி பார்த்து வாங்க. ஓகே ஷூர் சார். சக்தி கண்டிப்பா வர. அப்போ சக்தி எனக்கு தான்.